வணக்கம் எல்லா பேத்துக்கும். எப்படி இருக்கீங்க எல்லா பேரும்? இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஹவு டு சப்ஸ்கிரைபர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ற ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணோம். வழக்கம் போல் நம்ம சேனலில் ரெஸ்பான்ஸ் இருக்காது அவ்வளோவா. ஆனால் ஒரு 14 பேர் பார்த்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு போதும். அந்த 14 பேர் அந்த ஒரு வீடியோவில் என்ன ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அதுவே எனக்கு போதும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக். ஆமாங்க, ஒரு 2 நாள் என்னால் வீடியோ போட முடியல, ஒரு பர்சனல் ஒர்க் வந்தனால என்னால் போட முடியல, மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக், ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறவங்க, நம்ம சேனல் வந்து க்ரோத்தே ஆக மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும், இல்லை ஒரு க்ரோத் கிடைக்குது ஆனாலுமே ஒரு குறிப்பிட்ட க்ரோத்துக்கு மேலே போக மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கும் சேனலை க்ரோத் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா பேத்துக்குமே இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம். ஓகேங்களா, இது வந்து அவ்வளோ முக்கியமான வீடியோ. என்னடா அது அவ்வளோ முக்கியமான வீடியோ விட்டு போகிறேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்கள் சேனல் க்ரோத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, 1000 சப்ஸ்கிரைபர், அந்த இதுலேயும் நான் கொஞ்சம் சொல்லியிருப்பேன். அதோட முக்கியமான கண்டென்ட் பிகினர் லெவலில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் இந்த வீடியோ. ஓகேங்களா, அதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் உங்கள் சேனல் க்ரோத் ஆகலன்னு கவலைப்பட்டுருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தாங்க. உங்களுக்கு அப்படின்னா எனக்கும் சேர்த்து தான். ஓகேங்களா, நானும் வந்து ஒரு மீடியம் ஸ்டேஜில் உள்ள வந்தேன். நானும் வந்து பிகினர் லெவல்னு சொல்ல முடியாது. பிகினர்லேருந்து கொஞ்சம் பிகினரோட எனக்கு கொஞ்சம் ஒரு 2 விஷயம் கொஞ்சம் கூட தெரியும். அதாவது மீடியம் லெவலில் இருக்கிறேன். ஓகேங்களா, ஆனாலும் நானுமே வந்து அந்த ஒரு மீடியம் ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான். நானும் வந்து யூடியூப்பில் பெரிய மாஸ்டர் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. நானும் பிகினர் லெவலில் மீடியம் லெவலில் இருக்கிறவங்க தான். ஓகேங்களா, எனக்கும் தான். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வீடியோ அவ்வளோ முக்கியமான வீடியோங்குது. இப்போது நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு சேனல் ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்துருப்பீங்க. ஆனால் அதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்கிறேன். கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணணுங்க. இப்போ தான் நானாக ஒரு 2 நாள் இதுக்கு முன்னாடி வீடியோ ரிலீஸ் பண்ணி 2 நாள் கேப் விட்டேன் நான். ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்கள் விடவே பண்ணாதீங்க. என்ன தான் பர்சனல் ஒர்க் இருந்தாலும் ஷெடியூலில் போட்டுருங்க. முந்தின நாளே வந்து பர்சனல் ஒர்க் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா வீடியோவை ஷெடியூலில் போட்டுருங்க. அந்த மாதிரி நீங்கள் வீடியோ ரிலீஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் ரொம்ப வளரன்னு வரும் வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போயிடுறேன். இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா, உங்கள் சேனல் க்ரோத் ஆகலைன்னு கவலைப்பட்டுருக்கவங்களுக்கு தான் இந்த டாபிக் முக்கியமாக. நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் சேனல் க்ரோத் ஆகும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வீடியோவாக பார்த்துட்ருக்கீங்களா யூடியூப்பில்? அப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு தான். வந்து உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர், அதாவது சேனலோட லோகோ வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பேனர் இமேஜ், இதுதான் முக்கியமான விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு அடிஷ்னலாக சொல்கிற விஷயம், சரிங்களா? பேனர் இமேஜ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோ வாட்டர் மார்க் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து எப்படி செட் பண்ணுறது, ரொம்ப பிகினர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இது வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியலையா? இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். ஓகேங்களா, இன்றைக்கி நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவீங்க, அது வந்து ஒரு 20 வியூ என்னைய மாதிரி ஒரு 20 வியூ, ஒரு 25 வியூ தான் போதும், அதுக்கு மேலே போக மாட்டேங்குதா அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணுறதை நீங்கள் விட்டுறாதீங்க. ஓகேங்களா, நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் முக்கியமான சொல்ல போகிற டிப்ஸே அதுதான். ஓகேங்களா, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு 7 வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவீங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோனா வாரத்தில் 7 நாள் 7 வீடியோ ரிலீஸ் பண்ணுவீங்க. ஆனால் இந்த டிப்போட முக்கியமான ஒரு மோட்டிவே அப்படின்னா, ஒரு நாளைக்கு உங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் 2 வீடியோ ரிலீஸ் பண்ணுங்கள். 3 வீடியோ ரிலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ ரிலீஸ் பண்ணுறது மேட்ரு கிடையாதுங்க. இப்போது நீங்கள் வீடியோன்னு அப்லோட் பண்ணீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஹவு டு மேக் சமோசா அப்படின்னு வீடியோ காலையில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாயந்தரம் போல் ஈவினிங் போல் ஹவு டு மேக் பன்னீர் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு நாளைக்கு வந்து 2 டாபிக் ஆச்சா? அந்த 2 டாபிக் அது வந்து இப்போ ஒரு நாளைக்கு 2 டாபிக்னா, அடுத்து இப்போது எக்ஸாம்பிள் மண்டே வந்து 2 வீடியோ யூஸ் பண்ணுறீங்க, செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே வந்து 2 வீடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க. அதுக்கு ஒரு டாபிக் வைப்பீங்களா? நீங்கள் எவ்வளோக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணுறீங்களோ, வீடியோ ரிலீஸ் பண்ணாலே நீங்கள் வந்து வீடியோ மேக் பண்ணாலுமே நீங்கள் டாபிக் வைப்பீங்க. அந்த டாபிக் எவ்வளோக்கு சர்ச் ஐட்டத்தில் உட்காருதோ நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோனா வாரத்தில் 7 நாள் 7 வீடியோ ரிலீஸ் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 2 வீடியோனா வாரத்தில் எப்படின்னு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. அப்போ அத்தனை டாபிக் ஹெட்டிங் நீங்கள் யோசிச்சு வைப்பீங்க. எத்தனை கீவேர்டு சர்ச் பண்ணுவீங்க? ஒவ்வொரு வீடியோ நீங்கள் மேக் பண்ணும்போதுமே கீவேர்டு சர்ச் பண்ணி, கீவேர்டை வந்து டெப்த்தாக சர்ச் பண்ணி டைட்டில் கொடுப்பீங்க, டேக் கொடுப்பீங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பீங்க. அப்போ இத்தனை கொடுத்து ஒரு நாளைக்கு 2 வீடியோ ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா, அப்போது நீங்கள் ரிலீஸ் பண்ணுற வீடியோ வந்து குவான்டிட்டி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும்.
லைட்டாக குவாலிட்டி, ஆனால் குவாலிட்டியுமே முக்கியம் தான் நமக்கு. ஆனால் குவாலிட்டியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் குவான்டிட்டி வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? வீடியோன்னு எடுத்தாலே குவாலிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனாலுமே குவாலிட்டி இப்போ ஒரு 10% இருக்குன்னா ஒரு 1% வந்து குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 9% குவாலிட்டி கண்டிப்பாக வேணும். இருந்தாலும் அந்த 1% அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி ஒரு நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக 2 வீடியோ ரிலீஸ் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் 2 வீடியோ ரிலீஸ் பண்ணிடுங்க. உங்களால் முடியலாட்டியுமே முந்தின நாளே ஷெடியூலில் போட்டு வச்சுருங்க. ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்களோ அந்த டாபிக் ஹெட்டிங் கொடுப்பீங்கல்ல, அது இப்போ உங்கள் இதில் உங்கள் சேனலில் வீடியோஸ் அந்த அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதிகரிக்க மக்கள் சர்ச் பண்ணும்போது உங்கள் வீடியோ ரிசல்ட் அங்கே போகும். அப்போ அவங்க வியூ பண்ணுவாங்க, உங்களுக்கு வியூஸ் கிடைக்கும், சப்ஸ்கிரைபரும் வருவாங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? அதுதான் நான் முக்கியமாக சொல்ல வந்த டிப்ஸு. குவாலிட்டி வெர்சஸ் குவான்டிட்டி. ஓகேங்களா? குவாலிட்டி முக்கியம்தான், குவான்டிட்டி அதை விட முக்கியம். அதை தான் சொல்ல வந்தேன். ஓகேங்களா? நாளைக்கு வந்து ஒரு நல்ல டாபிக் கூட உங்களுக்கு வந்து நான் பார்க்குறேன். நாளைக்கு வந்து இதை விட ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஒன்று இருக்குது. அதை நான் கையில் எடுத்துகிட்டு வரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து யூடியூப் டிப்ஸு ட்ரிக்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குற சேனல். நாளைக்கு வந்து ரொம்ப முக்கியமான சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுற கவுண்ட் வந்து நாளைக்கு நான் ஒரு ட்ரிக் வந்து நான் சொல்லித்தரேன். நாளைக்கு சேனல் இன்றைக்கி வீடியோ ரிலீஸ் பண்ணி பார்க்காதவங்க நாளைக்கு கண்டிப்பாக பாருங்கள். அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.